கடந்த 2-3 தினங்களாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆஸ்டின் அவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து, கேரளா என்ன இந்தியாவில் இல்லையா, கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததாகவும், அது சார்ந்து அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்த ஒரு செய்தியும் ஊடகங்களில் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. இது குறித்து நாங்கள் சில தெளிவை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர இது கட்சியினுடைய கருத்தோ அல்லது எங்களுடைய கருத்தோ அல்ல. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நாங்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்ற 5 ஆண்டுகளில் நான் அமைச்சராக பொறுப்பேற்ற போது 43 குவாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இருந்தது. ஆனால் அதில் 38 குவாரிகளை நாங்கள் பூட்டி வெறும் 5 குவாரிகள் மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டது. இதை யார் வேணாலும் என்றைக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2வது, அப்போ இது எங்கேருந்து போகுது? இது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியது. இது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சாரசாரியாக செல்லக்கூடிய லாரிகளை தடுப்பதற்கு நான் அமைச்சர் பொறுப்பேற்றிருந்த போது அதற்கான ஆலோசனைகளை வழங்கி, அன்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது இதை தடை செய்து 10 வீலுக்கு மேற்பட்ட வண்டிகள் கன்னியாகுமரி எல்லைக்குள் வரக்கூடாது, இங்கு குறுகலான சாலைகள் இருக்கிறது என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்று ஒரு தடை ஆணை பெற்றார்கள். உடனடியாக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மீண்டும் ஆலோசித்து அந்த தடை ஆணைக்கு நாங்கள் மேல்முறையீடு செய்து அந்த தடை ஆணையை ரத்து செய்து பெற்றோம். ஆனால் மீண்டும் அவர்கள் அதற்கு மேல்முறையீட்டிற்கு சென்று வேறு சில வழக்குகளும் பதிவு செய்து மீண்டும் தடை ஆணை பெற்று அந்த வாகனங்களை இயக்க தொடங்கினாங்க.